ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து 3 இயர் எல்எல்பி அண்ட் 3 இயர் எல்எல்பிக்கான ஹானர்ஸ் கோர்ஸுக்கு வந்து ஆன்லைனில் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் வந்து எவ்வளோ கட் ஆஃப் ப்ரோ வரும், எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம், போன வருஷத்தை விட இந்த வருஷம் மார்க் வந்து கூடுமா கம்மியாகுமா இல்லை சேம் அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருட்டீனாகவே வந்து வந்துட்டு இருக்குது. இது வந்து கமெண்ட் செக்ஷனில் மட்டும் வந்து இந்த கமெண்ட் என்னால் பார்க்க முடியல. இண்டிவிஜுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஎம் பண்ணி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து ஷேர் பண்ணுங்க ப்ரோ, ஒரு வீடியோவா மேக் பண்ணி போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேக்குறீங்க. உங்களுடைய ரிக்வெஸ்ட்டுக்கு ஏத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, உங்களுடைய ரிக்வெஸ்ட் வந்து அப்செட் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோல வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கிறத விட 2 வருஷம் நம்ம அனலைஸ் பண்ண போறோம் லைவா உங்க கூட. அதாவது என் கூட நீங்க சேர்ந்து வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அனலைஸ் பண்ண போறீங்க. 2022 டு 23 அந்த அகாடமிக் இயர்லயும் 2023 டு 24 இந்த அகாடமிக் இயர்லயும் வந்து இந்த 3 இயர் எல்எல்பிக்கான அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து கட் ஆஃப் எவ்வளவு மார்க் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிகிரீஸ் ஆயிருக்கா, இந்த வருஷம் நம்ம எவ்வளவு மார்க் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற பத்தி A to Z நம்ம இதை வந்து அனலைஸ் பண்ண போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாரெல்லாம் 3 இயர் எல்எல்பிக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு நீங்களும் இந்த வீடியோ வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனும் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 இயர் எல்எல்பிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 10ஆம் தேதி. ஆகஸ்ட் 13, 14, 15 இந்த 3 நாள்ல என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ வந்து கொடுத்திருந்தாங்க. கரெக்ஷன் விண்டோவும் எல்லாருமே என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சரியான ஒரு வழிகாட்டுதல் படி வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி பக்காவா வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து ரெடி ஆயிட்டீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெடி ஆயிட்டாங்க. எனக்கே பாக்குறதுக்கு கேட்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குது. இதெல்லாமே ஒன் சைடு நம்ம வந்து தள்ளி வச்சுக்கலாம். இப்போ வந்து கவுன்சிலிங் அதாவது கட் ஆஃப் மார்க் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து போன வருஷம் நடந்ததை விட போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நடந்த கட் ஆஃப் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 இயர் எல்எல்பி கட் ஆஃப் மார்க் வந்து 2022 டு 23 அப்படிங்கிற இந்த அகாடமிக் இயர்ல வந்திருக்கக்கூடிய கட் ஆஃப். லெஃப்ட் சைடுல இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டும் ரைட் சைடுல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் கிளியரா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு காப்பி அப்படிங்கிறது கொஞ்சம் ஓல்டு காப்பியா தான் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் பிளரா இருக்கும். நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அப்படின்னா வீடியோவை நீங்க வந்து நேரடியா வச்சு பார்க்காம இந்த இடத்துல லேண்ட்ஸ்கேப்ல நீங்க வந்து வெர்டிகல் வச்சு பார்க்கும்போது சரி லேண்ட்ஸ்கேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடுல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப். இதுல காமனா வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து வந்து கொடுப்பாங்க. நீங்க எந்த கம்யூனிட்டி அப்படிங்கறத பாத்துக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து பிசி கேட்டகரி அப்படின்னா இதே மாதிரி வந்து ஒரு பிடிஎஃப் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட் மீன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தரவரிசை பட்டியல். அதாவது இந்த வருஷம் வந்து நல்லா கவனிக்கணும். 2530 சீட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து டோட்டலா வந்து 3 இயர் எல்எல்பிக்கு வந்து 2530 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் சீட் நம்ம கையில் நம்ம கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2530 சீட்ல என் 2500 அப்ளிகேஷன் தான் ரிசீவ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. போன வருஷம் எவ்வளவு அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆச்சு அப்படிங்கிற பார்க்கும்போது 16,200 சம்திங் அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதாவது போன வருஷமும் இப்படிதான் 2300 சீட்டுக்கு 16,000 அப்ளிகேஷன் அப்படிங்கிற நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. அப்ப இந்த தரவரிசை பட்டியல் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஓவராலா யாரெல்லாம் அப்ளிகேஷன் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வருவாங்க. ரேங்க் லிஸ்ட்ல வந்து ரிஜெக்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பண்ண மாட்டாங்க. நீங்க அதை பத்தி பயப்பட வேண்டாம். டிஎன் டிஏஎல்ஓ பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து என்னைக்குமே வந்து ரிஜெக்ட் அப்படிங்கிறது வந்து பண்ண மாட்டாங்க. அது வந்து எலிஜிபிலிட்டி இன்எலிஜிபிலிட்டி அப்படிங்கறத வேணா வந்து பண்ணுவாங்களே தவிர அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. உங்களுடைய மார்க் உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து ஒரு 35% கட் ஆஃப் தான் வச்சிருக்கீங்க, நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்கனாலும் கண்டிப்பா உங்களுடைய தரவரிசை பட்டியல் ரேங்க் லிஸ்ட்ல வந்து உங்களுடைய நேம் வந்து கண்டிப்பா அப்ளிகேஷன் நம்பரோட கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். ரேங்க் லிஸ்ட்ல நம்ம அப்ளிகேஷன் நம்பர் வந்தாலே போதுமா நம்மளுக்கு சீட் கிடைச்சிருமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அப்படி நிறைய பேர் போன வருஷம் நினைச்சுக்கிட்டு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு ஒரு வருஷத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா வேஸ்ட் பண்ணி தொலைச்சிட்டு இருக்காங்க. நீங்க வந்து நல்லா கவனமா வந்து புரியக்கூடிய விஷயத்துல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5 இயர் பிஎல்எல்பி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லக்கூடிய விஷயத்த வந்து கரெக்டா கேப்சர் பண்ணிட்டு ஓ இப்படிதான் இருக்கு போல அப்படிங்கறத கரெக்டா பாயிண்ட் புடிச்சுக்கிறாங்க. இந்த 3 இயர் எல்எல்பி ஸ்டூடெண்ட் வந்து நம்ம பல முறை அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாலும் அந்த தப்பே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இருக்கக்கூடிய ரியாலிட்டியே தான் சொல்றேன். சரிங்களா, ஏன்னா மார்க் நம்ம வந்து கரெக்டா இப்படிதான் நீங்க என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கறத சொன்னோம். நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தும் கூட வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு தப்பா அப்ளை பண்ணி
மறுபடியும் யூனிவர்சிட்டி கான்டாக்ட் பண்ணிட்டு யூனிவர்சிட்டி ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க என்கிட்ட. எனக்கே கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வந்து சொல்லியும் வந்து இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படிங்கறத வந்து பார்க்கும்போது நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா தான் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் ஒன் சைடு வச்சுக்கிறோம். நல்லா கவனிக்கணும். 3 இயர் எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து காம்படிஷன் அப்படிங்கிறது 5 இயரை விட 3 இயருக்கு வந்து நம்மளுக்கு வந்து காம்படிஷன் அப்படிங்கிறது ஹையா தான் இருக்கும். சரிங்களா? டோட்டலா தரவரிசை பட்டியல வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இந்த இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் எல்லாமே மார்க் பண்ணி காட்டுறேன். ஓசி கேட்டகரி அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில இருப்பாங்க இல்லையா, அதாவது ஓப்பன் கேட்டகரி அவங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டும் சொல்லிட்டு தனித்தனியா நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வரும், வெயிட்டிங் லிஸ்ட் வரும். செகண்ட் ரவுண்ட்லயும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெரிட் லிஸ்ட் வரும், வெயிட்டிங் லிஸ்ட் உங்களுக்கு வந்து வரும். அதுல ஓசி கேட்டகரிக்கு வந்து 2022 இயர்ல வந்து 84 மார்க் 84% தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்க கொடுத்துருக்காங்க. நீங்க 85 86 90% வச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த சீட் கிடைக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மார்க், அதாவது இந்த மார்க்ல இருந்து உங்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்காக தான் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதே மாதிரி பிசி கேட்டகரிக்கு எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 2022ல 79,400% வந்து பாத்தீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட்லயும், வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 78, அதாவது ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி முஸ்லீம் கேட்டகரிக்கு வந்து சேம் வந்து பிசி கேட்டகரிக்கு மாதிரி தான் 79% தான் கொடுத்திருந்தாங்க. பட் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 2 பாயிண்ட் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா கம்மி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எம்பிசி டிஎன்சி கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 79% வந்து நமக்கு வந்து மார்க்கா வந்து கொடுத்திருந்தாங்க. வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 78. எஸ்சி கேட்டகரிக்கு 79, எஸ்சிஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 76, எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 70. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆனது. அதே இது செகண்ட் ரவுண்ட்ல பார்க்கும்போது அப்படியே நம்மளுக்கு வந்து டோட்டலா என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளவு மார்க் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற உங்களால வந்து கண் கூட பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 1 மார்க் இல்ல 2 மார்க் இல்ல 3 மார்க்ல இருந்து 4 மார்க் வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம இந்த மெரிட் லிஸ்ட்ல இருந்து நம்ம இங்க வந்து பார்க்க கூடாது. ஏன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து செகண்ட் ரவுண்டுக்கு எடுப்பாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய சீட் வேகன்சிஸ் இருந்துச்சு, அவைலபிளா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் ரவுண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த செகண்ட் ரவுண்ட்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல சீட் வந்து போக இவங்களுக்கு எல்லாம் சீட் கொடுத்தது போக மீதி சீட் வேகன்சி இருக்கு அப்படின்னா தேர்ட் ரவுண்டு நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நடக்கும். அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த ரவுண்டு மோஸ்ட்லி வந்து காமனா வந்து 2 ரவுண்ட்லயே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 இயர் எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 2 ரவுண்ட்லயே மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து ஃபில் பண்ணி விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கும். நான் இந்த வருஷம்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஜியில் நல்ல ஒரு மார்க் தான் வந்து எடுத்திருக்காங்க. அப்படிங்கறதுனால மார்க் அதிகமா எடுக்க கட் ஆஃப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டோட்டல் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மார்க் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து லோ ஆகும். கட் ஆஃப் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஜில வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உடைய மார்க் அந்த கெப்பாசிட்டி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு +2ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இந்த வருஷம் மார்க் நல்லா எடுத்திருந்தாங்க. அதனால 5 இயர் பிஎல்எல்பிக்கு கட் ஆஃப் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நீங்க யூஜில வந்து டோட்டலா நம்ம காமனா யூனிவர்சிட்டில அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வருஷம் நல்லா தான் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரியர் இல்லாம எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஓரளவுக்கு மார்க் வந்து கெயின் பண்ணிருக்காங்க. அப்போ மார்க் கெயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆவரேஜ்ல போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஒரு ஆவரேஜா நம்ம வந்து இருக்கும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடுத்தடுத்த ரவுண்டு வரும்போது நம்மளுக்கு வந்து மார்க் வந்து அனலைஸ் பண்றது. இது அனலைஸ் பண்றதுங்கிறது கொஞ்சம் நம்ம டிஃபிகல்ட்டான ஒர்க்லாம் வந்து கிடையாது. நம்ம ரெகுலரா ஒரு 2-3 வருஷமா நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். எப்படிதான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்து தான் உங்களுக்கு இதெல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு எனக்கு லேட் ஆயிருச்சு. இந்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு ஒரு ப்ரூஃபோட காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க பாக்குறது வந்து 2022 to 23ல இருக்கக்கூடிய அகாடமிக் இயர்ல இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து 2023 to 24ல இருக்கக்கூடிய அகாடமிக் இயர்ல இருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் மார்க் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது வந்து போன வருஷம் 3 இயர் எல்எல்பிக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிருப்பாங்க இல்லையா, இப்போ வந்து செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்காங்க. அது நம்ம தமிழ்நாட்டுல வந்து 15 கவர்மெண்ட் காலேஜ்லயும் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து படிச்சிட்டு இருக்காங்க. எவ்ரிடே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி சரியான ஒரு அப்டேட் படி நம்ம சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி சரியான ஒரு அப்டேட் மூலியமா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்ல போயிட்டு சீட் கிடைச்சு 15 கவர்மெண்ட் காலேஜ்லயும் படிச்சிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து அவைலபிளா இருக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து என்னைக்குமே நான் வந்து ஒரு பெருமையா சொல்லுவேன். அதே மாதிரி இந்த வருஷமும் சொல்லக்கூடிய ப்ரொசீஜரை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களாலையும் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து கவர்மெண்ட் சீட்டு உங்களால வந்து வாங்க முடியும். நீங்க அன்வான்டா நீங்க வந்து தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஸ் பேச்சு கேட்டுட்டு அவங்க பேச்சு கேட்டுட்டு மிஸ் மேட்சா பண்ணிட்டீங்க அப்படின்னா
ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து போன வருஷம் நடந்த கட் ஆஃப் மார்க்க பார்க்கலாம். ஓசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 84 மார்க் வந்து குடுத்துருக்காங்க. அப்போ அதே இது அதுக்கு முந்தின வருஷம் எவ்வளோ மார்க் வந்து குடுத்துருந்தாங்க? நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல வந்து 84. இப்போ இந்த அதுக்கு அடுத்த வருஷமும் வந்து 84 தான் குடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி ஓசி கேட்டகரிக்கு வந்து காம்படிஷன் அப்படிங்கிறது ஹையா தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து மார்க் வந்து கொஞ்சம் அதிகமா கெயின் பண்ணி எடுத்தனால கட் ஆஃப் மார்க் வந்து அதிகமா இருக்கு. பிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் வந்து 78 பாயிண்ட் நம்மளுக்கு வந்து மார்க் வந்து குடுத்துருந்தாங்க. அதே மாரி அதுக்கு முந்தின வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 79 இருந்துச்சு. 2020 இது நம்ம கிட்ட 2021 காப்பிலாம் நம்ம கிட்ட இல்ல. அப்பலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கலாம் உங்களுக்குலாம் தல சுத்திரும். ஏன்னா 2020, 2019லாம் வந்து நம்ம வந்து லாக்டவுன்ல இருந்தோம். லாக்டவுன்னால வந்து மார்க் வந்து நம்ம எல்லா எல்லா யுனிவர்சிட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அள்ளி அள்ளி இறச்சுட்டாங்க. ஐயோ! மார்க் வச்சுக்கோங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாருமே வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான். பார்த்து பார்த்து எழுதி நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணி, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க் நம்ம இது ஆன்சர் ஷீட்லாம் குடுத்தோம். அப்படிங்கிறதுனால மார்க் எல்லா யுனிவர்சிட்டி மோஸ்ட்லி காமனா அதிகமா போட்டதுனால கட் ஆஃப் மார்க் நம்மளுக்கு வந்து இன்கிரீஸ் ஆனது. பட் அப்படியே படிப்படியா லாக்டவுன்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் 2021, 22லாம் மோஸ்ட்லி காமனா வந்துருச்சு. போன வருஷம் 23லாம் வந்து ரொம்பவே மார்க் நம்மளுக்கு வந்து ரெடியூஸா தான் இருந்தது. அதாவது 2022 விட 23 வந்து பார்க்கும்போது மார்க் வந்து கம்மியா தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் வந்து மார்க் வந்து கூடுமா, குறையுமா அப்படிங்கிறது வந்து நெறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. இந்த வருஷம் வந்து கூடுமான்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல 99% வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க் வந்து கம்மியாகறதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சான்சஸ் வந்து இருக்கு. போன வருஷத்த விட இந்த வருஷம் மார்க் வந்து கம்மியா ஆகும். என்ன காரணத்தினால மார்க் வந்து கம்மியாகும் அப்படின்னா, இந்த வருஷம் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா வந்து காலேஜஸ் வந்து அவைலபிளா இருக்குது. போன வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து முகில் லா காலேஜ் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து இருந்தது. 23 அஃபிலியேட்டட் லா காலேஜ் மட்டும் தான் இருந்தது. இந்த வருஷம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து 24, 25, 26 திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய லா காலேஜ், அதே மாரி நாகப்பட்டினம், தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த 2 மாவட்டத்திலயும் வந்து காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பிரைவேட் காலேஜ். அது மட்டும் இல்லாம கவர்ன்மென்ட் காலேஜ்ல நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்க காலேஜ் போன வருஷம் எல்லாமே வந்து 80 சீட்ஸ் தான் வந்து குடுத்திருந்தாங்க. பட் இந்த வருஷம் வந்து ராம்நாட் காலேஜ், சேலம் காலேஜ், தர்மபுரி காலேஜ்லாம் வந்து எட்டெட்டும் ஒரு 40 சீட் இன்கிரீஸ் பண்ணி குடுத்திருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்க அப்படின்னா, சட்டத்துறை மானிய கோரிக்கைன்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மானிய கோரிக்கையில வந்து இந்த மாரி இடஒதுக்கீடு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சீட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணி குடுத்திருக்காங்க. அப்போ சீட் நம்மளுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால கட் ஆஃப் மார்க் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல போன வருஷத்த விட இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்ல இருந்து 1.5 மார்க் 2 மார்க் நம்மளுக்கு வந்து கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நீங்க வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சென்னை கிடையாது. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல புதுப்பாக்கம் லா காலேஜ்ல இதுவரைக்கும் வந்து 5 இயர் பிஏஎல்எல்பி மட்டும் தான் வந்து அவைலபிளா இருந்தது. இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 160 சீட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க 160 சீட்ட. சரிங்களா? அப்ப அந்த காலேஜ்லயும் நம்மளுக்கு சீட் வந்து வேகன்சிஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு 80 சீட் இருக்கக்கூடிய இடத்துல 120 சீட் ஒவ்வொரு காலேஜ்லயும் 40 சீட்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்கிரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து எல்லோ கலர்ல மார்க் பண்ணி காமிச்சிருக்கணும் அந்த காலேஜ்ல ஃபுல்லா உங்களுக்கு இன்கிரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப சீட் வந்து நம்மளுக்கு வந்து இன்கிரீஸ் ஆனதுனால கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது போன வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்ல வந்து மார்க் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடியதான் மார்க். அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட்ல இருந்து மார்க் அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இது வந்து போன வருஷம் நடந்தக்கூடிய 3 இயர் எல்எல்பிக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு உண்டான கட் ஆஃப். சரிங்களா? இதே நீங்க வந்து பாத்துக்கோங்க. இதுக்கு முடிஞ்சா இதுக்கான பிடிஎஃப் கூட நம்ம குரூப்ல உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? அதுக்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இதே மாதிரி வந்து 3 இயர் எல்எல்பி ஹானஸ்க்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம இதை பத்தி நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல எவ்வளவு மார்க் தான் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது பிசி கேட்டகரியில வந்து 78 மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 76 வந்து கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 2 மார்க் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு. 78ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 76னா 76, 77, 78 இந்த 3 மார்க்குக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைக்கும். அப்ப 75, 74 இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் கிடைக்காதான்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி கிடைக்கும்னா செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாருங்க. இந்த இடத்துல 75 கொண்டு வந்துட்டாங்களா? ஏன்னா கண்டிப்பா வந்து படிப்படியா மார்க் நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். சீட் வந்து எல்லாமே ஃபுல் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து மீதி இருக்கக்கூடிய சீட் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுல அந்த கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளவு சீட் வந்து வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு தான் நமக்கு வந்து மார்க் கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்க்கும் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப்க்கும் இடைப்பட்ட கேப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வந்து டைம் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல போன வருஷம் பாருங்க 10வது மாசம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 7ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ரவுண்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க நவம்பர் 21ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு மேல போயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா காத்திருந்து இந்த சீட்லாம் வந்து வாங்கினாங்க. சரிங்களா? அந்த அந்த மாதிரி இந்த வருஷம் அப்படி கிடையாது. இந்த வருஷம் யூனிவர்சிட்டி கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருக்காங்க.
ஏன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து 3 இயர் எல்எல்பிக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொஞ்சம் குயிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா போன வருஷம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்றதே நவம்பர் மந்த் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போ வந்து ஜாயின் பண்றாங்க அப்படிங்கிறத பாருங்களேன். அக்டோபர் லாஸ்ட் வீக்ல தான் போயிட்டு காலேஜ்ல ஜாயின் பண்ணாங்க. செகண்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நவம்பர் மந்த் தான் போயிட்டு வந்து காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணாங்க. நவம்பர் மந்த் முடிய போது பாருங்க. இந்த இடத்துல டேட் ஆஃப் ஜாயினிங் இன் பர்சன் அப்படிங்கிறத பார்க்கும்போது நவம்பர் 28 டு நவம்பர் 30 கிட்டத்தட்ட ஒரு இயரே முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போன சொல்லலாம், ப்ரோ என்ன 2023 டு 24 சொல்றீங்க, இந்த வருஷமே முடிய போகுது, இன்னமும் செகண்ட் ரவுண்ட்லயே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப சிரிச்சு பேசிக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து இல்லாம இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாவே நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 இயர் எல்எல்பிக்கு வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அப்ளிகேஷனும் க்ளோஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் குயிக்கா வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்கன்ட்டு நம்ம வந்து நினைக்கலாம். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து என் சைட்ல இருந்து கொடுக்கக்கூடிய அப்டேட். இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து நம்ம கண்டிப்பா போட முடியாது. எதனால போட முடியாது அப்படின்னா, ஏன்னா இந்த வருஷம் வந்து சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் முதல்ல எவ்வளவு வருது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். அதை அனலைஸ் பண்ணணும் இல்லையா? அது இப்ப நம்மளால வந்து பார்க்க முடியாது. ஏன்னா ரேங்க் லிஸ்ட் இன்னும் வந்து ரிலீஸ் ஆகல. கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் முன்னாடி முடிஞ்ச ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். பட் அதே போல தான் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அது போல நடக்க போறது கிடையாது. பட் அதை ஏன் உங்களுக்கு வீடியோ மூலியமா சொல்லி உங்களை வந்து நான் வந்து குழப்பி விடுறதுக்கு வேண்டாம்னு தான் நினைக்கிறேன். அதுக்காக தான் போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு காமிச்சிட்டேன் அப்படின்னா ஓகே. அப்ப போன வருஷத்தை விட அது சரி 2022 விட 2023க்கு மார்க் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியா தான் வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோல உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கமெண்ட்ல பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல அதை பத்தி பேசலாம். வரக்கூடிய சண்டே வந்து பாத்தீங்கன்னா லைவ் போடுங்க நிறைய பேர் சொல்றீங்க. வரக்கூடிய கம்மிங் சண்டே வந்து இந்த 3 இயர் எல்எல்பி ஸ்டூடெண்ட்டுக்காகவே தனியா வந்து நம்ம லைவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. லைவ் தேவைப்படுது அப்படின்னா லைவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. எவ்வளவு லைவ்ஸ் அப்படிங்கிறது அதிகமான கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பா என்னுடைய ஃப்ரீ டைம்ல உங்களுக்காக நான் டைம் ஒதுக்குறேன். ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இவ்வளவு விஷயம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டேன். அது அட்லீஸ்ட் ஒரு லைவ் பண்றதுனால வந்து ஒன்னும் ஆக போறது கிடையாது. ஒரு 1 ஹவர் சண்டே வந்து நான் ஒதுக்கி உங்களுக்காக லைவ் பண்றேன். அதுல உங்களுக்கு காமனா வரக்கூடிய டவுட்ஸ் நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.